டீச்சர் இவன் படிக்கிறான், ஆனால் எங்களால் படிக்க வைக்க முடியாது. இதை நினைக்கவோ எனக்கு தானே அழுவாச்சு தானே வந்துடுது. என்ன பண்ணுறது? என் பேர் சி தினகர். நான் சோழஸ்டாமணியில் பச்சம்பளைங்கிற ஊரில் இருக்கிறேன், நாமக்கல் மாவட்டம். நான் வந்து 12ல் 560 மார்க் எடுத்தேன். எங்கள் அப்பா வந்து போர் வண்டியில் லேபராக வேலை செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. எங்கள் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க டிப்ளமோ படிச்சிட்ருக்காங்க. இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைங்க மேம். அது காலேஜுக்கு மட்டும் அமௌண்ட்டு கட்டுறதுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாலும் சரிங்க மேம். எனக்கு அது படிக்கிறதுக்கு ஆசைங்க மேம். தினகர் என்னோட மகன் 6வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுட்டு இருந்தான். எங்களோட சூழ்நிலை படிக்க வைக்க முடியல. நான் மார்க் வாங்கினா மட்டும்தான் யாராவதாவது உதவுவாங்க, மார்க் இல்லைன்னா அதுவும் உதவ மாட்டாங்க, உங்களாலே முடியாது அப்படின்னு சொல்லி படித்தான். முடிஞ்ச அளவுக்கு படித்தான். அவனுக்கு ஏற்கனவே பீசிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. அதையும் தாண்டி இந்த அளவுக்கு படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கான். ஆனால் எங்களால் படிக்க வைக்க முடியல. இது வரைக்கும்னா கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லா வசதியும் அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. செலவுன்னு எதுவும் இல்லை. இனிமேல் காலேஜ்னால் எல்லா செலவும் பண்ணணும். எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி பத்தலை. ஆனால் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். படித்தானா அவன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான். ஆனால் எங்களால் தான் அவனை படிக்க வைக்க முடியல. எப்படியோ பார்த்து உதவி செய்யுங்க. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோம். சரிங்க. நான் இப்போ எப்படி எங்கள் ஸ்கூலில் படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தேனோ அதே மாதிரி நான் காலேஜில் நல்லா படித்து காலேஜுக்கு கண்டிப்பாக பெருமை சேர்த்து தர அளவுக்கு படிப்பேன். அதனால யாராவது எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிறேன்.